நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னாங்க. குழந்தை செல்வம்னாங்க. குழந்தை செல்வமாக இருக்கணும்னா, செல்வ சேர்க்கையோட இருக்கணும்னா, முதல்ல நோய் அத கற்றாத இருக்கணும். நோய் பற்றாத இருப்பதற்கு என்ன செய்யணும்னா, நல்ல வீரிய திறமை இருக்கணும். தைரியம் இருக்கணும். அவங்களுக்கு தெம்பு, தைரியம்லாம் சொல்லுவாங்க. அது 3ஆம் இடத்த குறிக்கும். அந்த 3ஆம் இடம் பராக்கிரம சக்தியையும், காதால் உள்வாங்குவதும், சரியான அளவுல முறையோட பேசுவதும், உணர்வதும், டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் அந்த வீரியத்துக்கு துணை போகும். அதுக்கு 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் அந்த 3ஆம் இடம். அதற்கு எதிர் பார்ட்னரா இருக்கிற கணவன், மனைவிகள் ஒத்துழைக்கணும். அந்த தைரியத்துக்கு எப்படி குடுக்கணும்? அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்னா அந்த தாயோடைய தகப்பன். இல்லன்னா அவங்க அப்பாவுடைய அப்பா. அவங்க தாத்தா. அந்த குழந்தையோட தாத்தா. அப்ப தாத்தா, பாட்டி தான் ஒரு மருத்துவத்துக்கு அற்புதமான முதல் மருந்து. அப்ப அவங்கள என்ன பண்ணணும்? காலையில எழுந்திரிச்சோனே டாட்டா காட்டிட்டு போறதில்ல. போயி குனிஞ்சு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது, அவங்க மனம் குளிர அனுப்புவாங்க. அப்படி பிறந்து வளர்ந்த குழந்தைகள் இன்னைக்கு நல்ல சுவீட்சமா வாழறத நீங்க பார்ப்பீங்க. அவங்க நோய் தீர்க்கும் மருந்தாக சமூகத்தில வளருவாங்க. இந்த போம்போது, ஆமா, ஐயோ! எப்ப போனாலும் குறுக்க வராரு. ஏதாவது ஒண்ணு சொல்றாருன்னு யாரு சலிச்சுக்கிட்டு சில தாத்தா, பாட்டிகள வெறுக்கிறாங்களோ, இல்ல அப்பா, அம்மாவ வெறுக்கிறாங்களோ, அவங்க நல்லா படிப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மனமானது பாதிக்கப்பட்டதனால், உடலானது பாதிக்கப்படுது. அதுக்கு முதல் நோய் மனநோயின்னு பேரு.